திருநெல்வேலி மாவட்டம் சாதனை படைத்துள்ளது. இத்தனை திறமைகளும் சிறப்புகளும் பெற்ற நம் மாணவர்கள் வருங்காலங்களில் மேலும் பல சரித்திரங்கள் படைக்க அவர்களுக்கு நல்வழி காட்டிட தொடங்கப்படும் ஒரு புதிய முன்னெடுப்பே அன்பாடும் முன்றில். இது மாணவர்களை கல்வி, கலை, விளையாட்டு, இலக்கியம் என அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்க ஊக்குவித்து அவர்களின் சுய ஒழுக்கம், சமூக பொறுப்பு, நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்தி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகிய 3 தரப்பினரையும் உளவியல் பூர்வமான அணுகுமுறையுடன் அன்பால் இணைத்து வகுப்பறைகளை வருங்கால உலகின் வரவேற்பறைகளாக உருவாக்கி அன்பும் பண்பும் தழைக்கும் நந்தவனமாய் நம் பள்ளிகளை மாற்ற விழையும் ஒரு புதிய முயற்சி. இது முதல் கட்டமாக 45 பள்ளிகளில் செயல்படுத்தப்படும். இதன் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு படிப்படியாக மாவட்டத்தின் பிற பள்ளிகளுக்கும் வருங்காலங்களில் விரிவுபடுத்தப்படும். பொதுவாகவே இவங்க எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த கேங் அந்த கேங் கூட ஏதாவது ஃபைட்டிங் கூட சம்டைம்ஸ் அப்படி நடந்திருக்கு. ஆனால் இப்போது இந்த அன்பாடு மூஞ்சில் வந்ததுக்கப்புறமா அந்த டீம் பிரித்து ஹவுஸ்க்கு ஒரு டீச்சர், கேப்டன் டீச்சர் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா அந்த ஃபைட் பண்ண அந்த 2 கேங்கில் இருக்கவங்க ஒரே டீமுக்கு வந்திருக்கிறாங்க. மனித வாழ்க்கைக்கு பொறுப்பு தான் முக்கியம். அந்த பொறுப்பு நீங்கள் எங்களே கொடுத்துட்டீங்களே. இந்த நிலை வரும்போது மாவட்டத்தில் பொறுப்புடன் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் பொறுப்புடன் இருப்பாங்க, நாட்டிலையும் பொறுப்புடன் இருப்பாங்க. நாட்டில் இவங்க பொறுப்புடன் இருக்கும்போது நாட்டின் வளர்ச்சி தான். இது வரைக்கும் இந்த ஸ்கூலில் அப்படி ஒரு எலெக்ஷன் நடக்கவே இல்லை. பிள்ளைங்க இந்த எலெக்ஷன்லாம் எங்கே கேள்விப்பட்டிருப்பாங்கன்னா, வெளியில் பஞ்சாயத்தில் எலெக்ஷனோ இல்லை சட்டமன்றத்துக்கான எலெக்ஷனோ அல்லது பாராளுமன்றத்துக்கான எலெக்ஷன்லேயோ தான் இவங்க அந்த எலெக்ஷன்ற வார்த்தையை அவங்க கேட்டிருப்பாங்க. ஒரிஜினல் எலெக்ஷன் எப்படி நடக்குமோ அதே மாதிரி எல்லா செட்டப்பும் பண்ணியிருந்தோம். 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு 6th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அப்போ நம்ம டீமில் என்ன பண்ணலாம், இதை செய், நீ இதை பண்ணிக்கோ, அவங்களோட ஒரு ஒற்றுமை நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெளியிலே வரணும், படிக்க மட்டும்தான் செய்வேன், மற்றபடி வெளியிலே நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பொண்ணுங்க கொண்டு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிலாம் பண்ணாங்க. இப்போ நான்லாம் ஸ்டடிக்கெலாம் படிக்க மாட்டேன். இப்போ காலையில் 8:30 ஸ்டடி, நான் முதல்லாம் 8:30 வரமாட்டேன். இப்போ ஹவுஸ் லீடர் ஏஜ் வரணும், பொறுப்பு இருக்குங்களா, அதனால் 8:30 சரி அந்த டைமில் ஒரு 5-6 கொஸ்டின் நம்ம எது படிக்கிறது. மெயினாக ஒழுக்கம், அந்த ஒழுக்கம்ங்கிறது பிள்ளைங்ககிட்ட இப்போ எல்லா பிள்ளைங்ககிட்டையுமே நல்லபடியாக வந்திருக்கு. பதவி இருக்கனால இப்போ நம்மளால அடுத்த பிள்ளைங்க வளரணும் அப்படிங்கிறது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து அடுத்த பிள்ளைங்களையும் நம்ம படிக்க வச்சு கரெக்டாக வர வச்சு அந்த மாதிரி இருக்கு. நிறைய பேருக்குள்ள திறமை இருக்கிறதே இவ்வளோ நாள் வெளியே தெரியாமல் இருந்துச்சு. இந்த முறை வந்ததுக்கப்புறமாட்டு இவங்களும் இப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா, இவங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள்லாம் இருக்குன்னா எல்லாரும் டீச்சர்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க. எல்லா பிள்ளைகளுமே கண்டிப்பாக சேரணும், உனக்குள்ளேயும் திறமை இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லி அவங்க திறமையே வெளிக்கொண்டு வந்திருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகாமல் வராங்க. முன்னே இவங்களுக்கு காம்படிட்டிவ் யாரும் இருக்க மாட்டாங்க, சரி அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ நிறைய காம்படிஷன் இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூல்னா படிப்பு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் அதையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கும் இங்கே உணர்த்தியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உணர்த்தியிருக்காங்க. அந்த ஒன்று நான் மெயினாக சொல்லுவேன். 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு கூட கொண்டு போகலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எல்லா டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் 100% சொல்ல முடியும், இதை நான் கொண்டு போவேன். சப்போஸ் இந்த அன்பாடு மூஞ்சிலே கவர்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணால் கூட நாங்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு போனால் நல்லாயிருக்கும்ன்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்கோம், இது மாறவே மாறாது.